அனைவருக்கும் வணக்கம். ஆலவாய் அரசி, அத்தியாயம் 5. 2 வரங்கள். தன்னிடம் உயர்ந்த நட்புக்காக சபதத்தை வெளிப்படுத்திவிட்டு சென்ற செவ்வந்தி தன் பால் கொண்டிருக்கும் அன்பையும் எண்ணி எண்ணி வியந்ததோடு அன்றி இப்படி ஒரு சபதத்தை செய்துவிட்டு போய்விட்டானே, அவன் வெற்றியடைந்து விட்டால் துன்பப்பட போவது யார் என சொக்கநாதர் வேதனை அடைந்தார். இரவெல்லாம் அவருக்கு அதே சிந்தனை. செவ்வந்தி தனது சபதத்தை நிறைவேற்ற என்ன வழிகளை கையாள்வானோ? மோகனாங்கிக்கு இணையான அழகியை எதிரே கொண்டு வந்து நிறுத்துவானோ, அல்லது என் மனம் பேதலிக்கும்படியான செயல் ஏதும் செய்து என்னை அந்த சூழலில் சிக்க வைத்து விடுவானோ? என் மனதை அவ்வளவு எளிதில் மாற்ற முடியும் என்று நினைக்கிறானே செவ்வந்தி. என்னிடம் பழகி கூட என் உறுதியும் பிடிவாதமும் அவனுக்கு தெரியாமல் போய்விட்டதே. பாவம், செவ்வந்தி தன் சபதத்தை நிறைவேற்ற முடியாமல் திண்டாட போகிறான். இப்படி நினைக்கும் போது சொக்கநாதருக்கு சிரிப்பு வந்தது. எதிரே மோகனாவின் தோற்றமும் செவ்வந்தியின் உருவமும் நின்று தன்னை நோக்கி கை நீட்டி பேசி எண்ணி நகையாடுவது போல தோன்றியது. என்னை மறந்துவிடப் போகிறீர்களா மன்னவா என மோகனாங்கி கேட்பது போல தோன்றவே சொக்கநாதர் துள்ளி எழுந்து, இல்லை, மறக்க மாட்டேன் மோகனா, மறக்க மாட்டேன். என் உயிர் நண்பன் ரம்பையும் ஊர்வசியையும் எதிரே கொண்டு நிறுத்தினாலும் கூட உன் நினைவை இதயத்தில் இருந்து அழித்துவிட மாட்டேன் என கெஞ்சுதலும் கொஞ்சுதலும் கலந்த குரலில் தன் இரு கரங்களையும் நீட்டியவாறு கூறினார். யார் நினைவை அழித்துவிட மாட்டாய் சொக்கநாதா என்ற குரல் அவரது இனிய சிந்தனையை கலைத்தது. அவரை பெயரிட்டு அழைக்கக்கூடிய அளவிற்கு முக்கிய உறவினர் தாய் ஸ்தானத்தில் இருக்கும் செவிலித்தாய் செண்பகவல்லிதான். செண்பகவல்லி சொக்கநாதரை வளர்த்தவள். அவனது மடியிலே வளர்ந்து தவழ்ந்தவர். அவளது இடுப்பிலே அமர்ந்து மாளிகையில் சுற்றி இருக்கிறார். அவளுடைய கரத்தால் செவ்விதழ் வாயில் ஊட்டிய அமுதை உண்டு இருக்கிறார். அவள் கூறிய வீர கதைகளை கேட்டு கேட்டு பரவசம் அடைந்திருக்கிறார். அவரது நல் உபதேசங்களை பற்றிலும் மனதில் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார். தாயில்லையே என குறையே தெரியாதவாறு செண்பகவல்லி சொக்கநாதரை வளர்த்திருக்கிறாள். ஆனால் சொக்கநாதர் அரியணை ஏறிய பிறகு அவரை நினைத்த போது செவிலித்தாய் சந்திக்க முடியவில்லை. செண்பகவல்லியும் நோய்வாய்ப்பட்டு மதுரைக்கு அருகே உள்ள தன் கிராமத்திற்கு சென்று விட்டதால் இடையே பல ஆண்டுகள் அவளை காணாமல் இருந்தாலும் செவிலியின் நினைவு மட்டும் சொக்கநாதருக்கு மாறவில்லை. செவிலியின் குரலை, வழக்கமான அந்த குரலை கேட்டு தனது சிந்தனையிலிருந்து மீண்ட சொக்கநாதர் பரபரப்புடன் எழுந்து நின்று செவிலித்தாயை மிக்க மரியாதையுடன் வரவேற்றார். அம்மா, உங்களை பார்த்து எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன என ஆர்வம் பொங்க கூறிக்கொண்டே தழுவிக்கொண்ட சொக்கநாதர், உடல் நலமாக இருக்கிறீர்களா அம்மா என கேட்டார். சொக்கநாதரின் மேனியை தன் முதிய கரங்களால் தடவி கொடுத்து, என் அரசே, என் கண்ணே, உன்னை காணாமல் என் கண் பூத்து போசதையா என கூறி உள்ளத்து உணர்ச்சியை சொற்களால் வெளியிட இயலாமல் கண்ணீரால் பெருக்கினாள். முன்போல் நெருங்க முடியவில்லையே அரசே. உரிமையில் உரிமையுடன் பேசவும் கூசுகிறது. கட்டுக்காவல் அதிகம். என் அரசை கொலை செய்ய யாரோ முயன்ற சம்பவத்திலிருந்து என்னை கூட தங்களிடம் நெருங்க அனுமதிக்க மாட்டேன் என்கிறார்கள் என செண்பகவல்லி குறைப்பட்டு கொண்டாள். உங்களுக்குமா கட்டுப்பாடு? இருக்காது தாயே. நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை காணலாம். தாய்க்கு தடை உண்டா? சொக்கநாதர் மெல்ல நகைத்து செவிலியின் கரம் பிடித்து அணைத்தவாறே அழைத்து வந்து இருக்கை ஒன்றில் அமர வைத்தார். அரசே என தொடங்கினாள் செவிலி. அம்மா, எப்போதும் போல சொக்கநாதா என்றே அழையுங்கள். அந்த சொல் எனக்கு அமுதமாக இருக்கிறது. அரசே என்று சொன்னால் ஆச்சரியமாக படுகிறது என்று சொக்கநாதர் குழந்தை போல கூறவும் தலையை அசைத்த செண்பகவல்லி, இந்த மண்டபத்திற்குள் நுழையும் போது பெயரிட்டு அழைத்து விட்டேன். பழைய நினைவு என கூறிய செவிலியின் கரங்களை எடுத்து தன் கரங்களுடன் இணைத்துக் கொண்டு, பழைய நினைவு என்றுமே பசுமை நினைவு என்றார். தெப்பக்குளத்தில் நான் நீந்துவேன் என பிடிவாதம் பிடித்த போது, மீனாட்சியம்மன் கோவில் கோபுரத்தின் மேல் ஏறுவேன் என துடித்த போது, அதட்டும் குரலில் அழுத்தம் திருத்தமாக நீங்கள் சொக்கநாதா என அழைப்பீர்களே, அப்படி ஒரு முறை அழையுங்கள் அம்மா. நிலா முற்றத்தில் தங்க வட்டிலில் பால் சோற்றை கலந்து உன்னடா கண்ணு என் சொக்க தங்கமல்லவோ என கெஞ்சிய அந்த குரலில் இப்போது ஒரே ஒரு தடவை அழையுங்கள்.
தாய்ப்பாசம் நிறைந்த அந்த குரல் ஓசையை கேட்க விரும்புகிறேன் அம்மா. அந்த சொல் என் மேனியில் புத்துணர்வை ஏற்படுத்தும் என கூறவும் செண்பகம் பெருமூச்சு விட்டு, அது எப்படி முடியும் அரசே? நான் இப்போது உங்களை வளர்க்கும் செவிலித்தாயா? ஒரு சாதாரண பிரஜை. இவ்வளவு நெருங்கி பேச சந்தர்ப்பம் கிடைத்ததே எனக்கு ஆச்சரியம்தான் என்றாள். சாதாரண பிரஜைக்குத்தான் இன்னும் அதிக உரிமை உண்டு தாயே. நான் சாதாரண மக்களோடு மக்களாக இருக்கவே விரும்புகிறேன். என் விருப்பப்படி நடமாட விரும்புகிறேன். அதற்கு தடையாக இருக்கும் இந்த ராஜ அந்தஸ்து எனக்கு பெரும் பாரமாக இருக்கிறது என சொக்கநாதர் கூறும்போது அவருடைய மனசாட்சியே பேசுவதாக இருந்தது. அப்படி சொல்லாதீர்கள். இந்த நாட்டை காப்பாற்றும் காவலர் தெய்வத்திற்கு சமம். அரசரும் அரசையும் நாட்டிற்கே தாய் தந்தையர் போன்றவர்கள். மதுரை மக்கள் தந்தையுடன் தாயை காணாமல் தவிக்கிறார்கள். என் வாழ்நாளில் என் தோளில் வளர்ந்த செல்வத்துடன் வாழ்நாள் எல்லாம் வாழப்போகும் செல்வியை காண வேண்டும் என்ற ஆவல் எனக்கு உண்டு. திருமண பேச்செடுத்தால் முகத்தை திருப்பிக் கொள்கிறீர்களாம். ஏன் அப்படி கண்ணே? அதை கேட்கத்தான் வந்தேன். பாளைய அரசர்களிடையே உங்களுக்கு ஏற்ற பெண் இல்லையா என செவிலி கூறிக்கொண்டிருக்கும் போதே சொக்கநாதர் முகத்தை மறுபுறமாக திருப்பிக் கொண்டு, தாயே, திருமண விஷயத்தை தவிர வேறு ஏதாவது பேசுவது என்றால் பேசுங்கள். என் இதயத்தையே கலக்க வைக்கும் அந்த ஒன்றை பற்றி மட்டும் பேச வேண்டாம் என சற்று கண்டிப்பான குரலில் கூறினார் சொக்கநாதர். அதெப்படி முடியும்? அரசு இல்லாமல் ஒரு அரசரா? பரம்பரையை வளர்க்கும் தர்மத்தை செய்யாத தர்மம் சரியான நீதியாகாதே. கண்ணே, சொக்கநாதா, பெயரிட்டு அழைக்கும் உரிமை பெற்று நான் 2 உதவிகள் கேட்க வந்தேன். செவிலிக்கு மதிப்பு என்றும் உண்டு என்று எண்ணி வந்தேன் என செவிலி கூறும்போது சொக்கநாதர் இடையில் குறுக்கிட்டு, உதவியை நான் மறுக்கவில்லை. நீங்கள் கேளுங்கள் தாயே. என் திருமணத்தை பற்றி மட்டும் பேச வேண்டாம் என்றேனே தவிர என கூறவும் செண்பகவல்லி மெல்ல நகைத்து, திருமண விஷயமும் நான் கேட்க வந்த உதவிகளில் ஒன்று என்றாள். மற்றொன்று? உங்களுக்கு எடுத்த எடுப்பிலேயே வெற்றி தேடித்தந்த தஞ்சையில். தாய் அந்த வார்த்தையை முடிக்கவில்லை. தாயே என சொக்கநாதர் கூவினார். நான் பெற்ற முதல் வெற்றியை நீங்கள்தான் வெற்றி என கூற வேண்டும். நான் அடைந்த முதல் தோல்வி, என்னை துயரத்தில் ஆழ்த்திய முதல் தோல்வி என கூறும்போது அவரது குரல் தழுத்தழுத்தது. செவிலித்தாய்க்கு நடந்தவை அனைத்தும் தெரியும். சொக்கநாதா, உன் பரம்பரை என்ன? உன் தந்தையின் மகத்தான கம்பீரம் என்ன? அந்த பெருமையை நிலைநாட்டாமல் தோல்வி தோல்வி என முணுமுணுத்துக் கொண்டு இருப்பதால் என்ன பலன் உண்டு? நாட்டை ஆளப்போவதில்லையா? உன் விரோதிகளை முறியடிக்கப் போவதில்லையா? சொக்கநாதா, உன்னை வளர்த்த நான் என்னென்ன கனவுகள் கண்டேன் தெரியுமா? மதுரை அரியணையில் நீ தேவியுடன் வீற்றிருந்து பல நாட்டு மன்னர்கள் மண்டியிடுவதை கண்ணால் காண வேண்டும் என துடித்துடித்தேன். நீ ஓர் பெண்ணின் மீது மோகத்தில் சோகமயமாகிவிட்டாய் சொக்கநாதா என செவிலி கூறிக்கொண்டிருக்கும் போதே, அம்மா சொல்லுங்கள், சொல்லுங்கள் அம்மா, இப்போதுதான் மனம் குளிர்கிறது. சொக்கநாதா என்று அழைக்கும் இந்த உரிமை பேச்சுதான் என்னை குளிர்விக்கிறது. என்னை சோகமாக்கிய பெண் சாதாரணமானவள் அல்லல், மோகம் கொண்டவள் மோகனா என்னும் தேவகண்ணி என தனது உள்ள கிடக்கையை கொட்டினார் சொக்கநாதர். செவிலியோ மெல்ல நகைத்தாள். தேவகண்ணி சாதாரண மனிதனை மணப்பாளா சொக்கநாதா? என்ன சொல்கிறீர்கள் தாயே? நான் சாதாரணமானவனா? மதுரை மன்னராக இருக்கலாம், ஆனால் அடிமை மன்னன். வேலைக்காரராக இருந்து அரசனானவர் பரம்பரையில் வந்தவன். தஞ்சை மன்னவர் விஜயநகர மன்னரின் நேர் பரம்பரையில் வந்தவர். அதனால் அவர் உனக்கு பெண் கொடுக்க விரும்பவில்லை. மறுத்தார், வெறுத்தார். அவரை எப்படி குறை கூற முடியும்? ஆனால் என் மோகனா என்னை வெறுக்கவில்லை. நானும் அவளும் ஒரே ஒரு கணம்தான் சந்தித்து கொண்டோம். ஒரு பகல் கூட இல்லை. பழகினோம். உயிரையே அளிக்கும் பந்த பாசத்தில் மூழ்கினோம். ஆம், அவள் உன்னிடம் அளவற்ற பிரேமை கொண்டு விட்டாள் என்பது உண்மைதான். அதனால் தன் தந்தையிடம் போராடினாள். தந்தையின் மனதிற்கு விரோதமாக உன்னை மணப்பதே என பிடிவாதமாக இருந்தாள். தான் பலியானது அல்லாமல் தன் குடும்பத்தார் அனைவரையும் கூண்டோடு பூண்டு கூட இல்லாமல் பலியாகுமாறு செய்தாள். நீ என்ன செய்தாய்? நான் ஆமாம் சொக்கநாதா, நீ இந்த மகத்தான அழிவை பார்த்து கொண்டு நின்றாய். வெற்றி களிப்பில் மூழ்கினாய். இல்லை தாயே, இல்லை.
அந்த அழிவுதான் என் இதயத்தில் தாங்க முடியாத வேதனையை அளித்தது. என்ன பிரயோஜனம்? மோகனாவை நீ உயிருக்கு உயிராக காதலித்தது உண்மையானால் நீயும் அந்த அழிவோடு அழிவாக அழிந்திருக்க வேண்டும். என்ன சொல்கிறீர்கள் அம்மா? என் தாயே, அந்த இடத்திலேயே நான் மாண்டிருக்க சித்தமாக இருந்தேன் அம்மா. ஆனால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட நாடு இருக்கிறது. மீனாட்சி தேவியின் அருளாணையுடன் இயங்கும் மதுரை நாடு இருக்கிறதே. ஓ, இன்னும் நாட்டின் மீது உனக்கு நினைவு இருக்கிறதா? மண்ணாசை இருக்கிறதா? ஆசை என்று கூற மாட்டேன், ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு என்பேன். மண்ணாசை என்றால் தஞ்சை மண்ணில் நான் மீன்கொடியை நாட்டி இருப்பேன். என் வாழ்விலே சோகத்தை ஏற்படுத்திய அந்த மண் வேண்டாம். நீ வென்ற பூமியை அங்குள்ள துரோகிகளிடம் ஒப்படைத்து உனக்கு மீண்டும் தொல்லையை வரவேற்கப் போகிறாயா? செவிலித்தாயின் ஆணித்தரமான பேச்சு சொக்கநாதரையும் திடுக்கிட வைத்தது. துரோகியா? சொக்கநாதர் கவலையுடன் கேட்டார். ஆமாம் சொக்கநாதா, தஞ்சை மண்ணில் நீ வெற்றிக்கு பதிலாக ஆபத்திற்கு வித்திட்டிருக்கிறாய். அங்கே வெங்கண்ணா என்னும் துர்மதி பிடித்தவன் இருக்கிறான். அவனால் மதுரைக்கு ஆபத்து உண்டு. தாயே, நீங்கள் அனைத்தையுமே அறிந்திருக்கிறீர்கள். ஆம், என் மகன் நல்வாழ்வில், இந்த நாட்டின் நல்வாழ்வில் எனக்கும் கவனமும் கவலையும் உண்டு அல்லவா? தஞ்சை என்ற சொல்லே எனக்கு வேதனையைத்தான் அளிக்கிறது. அதை விட்டு தொலைத்து விட்டால்? குழந்தை சொக்கநாதா, ராஜதந்திரம் நான் கற்றுக் கொடுக்க வேண்டுமா? தஞ்சை உன் பிடியில் சென்று விட்டால் மதுரைக்கு இன்றும் ஆபத்து. அடிமை மன்னர் என்ற அவப்பெயரை நீ நீக்க வேண்டாமா? இந்த தரணியில் உயர்ந்த மன்னர் என்ற பெயரை அடைய வேண்டாமா? தஞ்சை வம்சம் பூண்டோடு நாசமாகிவிட்டதே. இனி நீ ஒருவன்தானே மாமன்னன். மோகனா என்னும் மோகத்தில் ஆழ்ந்திருப்பதால் என்ன பயன்? உன் சோர்வால் சோகத்தால் நாட்டுக்கே ஆபத்தாயிற்றே. சொக்கநாதர் என்ற மதுரை அரசர் காலத்தில் நாடு மாற்றானுக்கு அடிமையானது என்ற அவப்பெயர் வரவேண்டுமா? செண்பகவல்லியின் குரலில் கம்பீரமும் குழைவும் சொக்கநாதரின் மனதில் புது மாறுதலை ஏற்படுத்தின. தாயே, நீங்கள் சொல்வதை கேட்கிறேன். ஆனால் திருமண விஷயமாக மட்டும் தயவுசெய்து என்னை கட்டுப்படுத்தாதீர்கள். சொக்கநாதர் தாயிடம் மிகவும் கெஞ்சுவது போல கேட்டார். திருமணம்தான் மனிதனை நல்வழிப்படுத்துவது சொக்கநாதா. நீயோ அரசன். அரச கடமையும் நல்லப்பட்ட மகிழ்ச்சியை தேர்ந்தெடுத்து அடைவதும் ஒன்று. உன் மனதில் பெரும் குழப்பம் சொல்திருக்கிறது. நீ மதுரை மாமன்னர் ஆயினும் விஜயநகர வேந்தர் கிருஷ்ணதேவராயர் அளித்த பிச்சை இந்த நாடு. அவரது குலதெய்வம் நமது தெய்வம். வடக்கே 7 மலையை கடந்து அமர்ந்திருக்கும் வேங்கடவனை தரிசித்து வந்தால் உன் குழப்பம் அனைத்தும் தீர்ந்துவிடும். எனக்கும் திருமலை செல்ல ஆசை. வாழ்நாளில் ஒரு தடவையாவது திருவேங்கடவனை கண்குளிர காண ஆசை. மதுரையிலிருந்து திருப்பதி வரை கம்பீரமாக நீ செல்லும் பாக்கியம் பெற்றிருக்கிறாய். நல்ல வாய்ப்பை நழுவ விடாமல் திருப்பதி யாத்திரை மேற்கொள்ள யோசனை கூறுகிறேன். யாத்திரையின் போது நான் கேட்கும் 2 வரங்களையும் கூறுகிறேன். ஒரு வரம் நிச்சயமாக உன் திருமணத்தை பற்றியது. மற்றொன்று தஞ்சையின் ஆட்சி முறையை பற்றியது. சொக்கநாதர் செவிலியின் முகத்தை நோக்கினார். முதுமையால் சுருக்கங்கள் விழுந்திருந்த மூதாட்டியின் முகம் அவனது அகத்தை புலப்படுத்தவில்லை. கண்களின் கூர்மையால் அவளது இதயத்தை ஒரு முறை ஆராய முற்பட்டார் சொக்கநாதர். வரம் கேட்டு வந்திருக்கும் செவிலித்தாய்க்கு உதவ வேண்டுவது தன் கடமைதான். ஆனால் திருமணம் புரிந்து கொள்ளுமாறு வரம் கேட்கிறாளே, அதனால் அவளுக்கு என்ன பலன்? இவ்வளவு நாள் வராமல் திடீரென இன்று வந்து வரம் கேட்கிறாள். கைகேயி கேட்ட வரம் போன்றதோ? சொக்கநாதர் சிந்திக்கலானார். என்ன யோசிக்கிறாய் சொக்கநாதா? நான் கேட்கும் வரங்கள் உன் நன்மைக்குதான், என் நன்மைக்கு அல்ல. திருப்பதி மலையேறும் சமயம் சொல்கிறேன். வேங்கடவன் அருள் உனக்கு பரிபூரணமாக ஏற்படட்டும் என்றாள் செண்பகவல்லி. திருப்பதி யாத்திரைக்கு ஏற்பாடு செய்வதாகவும் சொல்லி அனுப்புவதாகவும் சொக்கநாதர் தெரிவித்து செவிலிக்கு வேண்டிய ஆடை ஆபரணங்களை பரிசாக அளிக்குமாறு உத்தரவிட்டார். திருப்பதி யாத்திரையை பற்றி செவ்வந்தி அறிந்தபோது குதூகலத்தால் குதித்தான். அங்கையர்கண்ணி, உனக்கு மிக விரைவில் விடிவு காலம் வரப்போகிறது. நான் அரசரிடம் செய்து வந்திருக்கும் சபதம் நிறைவேறப் போகிறது என்றான். மலர்ந்த விழிகளுடன் அங்கையர்கண்ணி, செவிலியிடம் ஏதோ பேசினீர்களே, அது பழித்து விட்டதோ என கேட்டாள்.
செவிலிக்கு போட்ட தூபம் தீயாகி விட்டது. ஆனால் செவிலி கெட்டிக்காரி, தனக்கு வேண்டிய மற்றொரு காரியத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள திட்டமிட்டு விட்டாள். தனது மகன் அழகிரிக்கு தஞ்சை அரியணையை பெற்றுத்தர திட்டமிட்டு விட்டாள் என செவ்வந்தி கூறவும், தாதி மகனுக்கு அரச பதவியா? கிணறு வெட்ட போதும் கிளம்புகிறதே அத்தான், இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்றாள் அங்கையர்கண்ணி. சூழ்ச்சியும் சூதும் நமது மன்னரை ஒன்றும் செய்ய முடியாது அங்கையர்கண்ணி. மன்னருக்கு ஏற்ற மணமகள் திருப்பதி யாத்திரையின் போது கிடைக்கப் போகிறாள். தஞ்சை வழியாகத்தான் போகப் போகிறோம். திட்டமிட்டபடி எல்லாம் நடந்தால் அரசரின் திருமணம் நிச்சயம் என்றான் செவந்தி. நீங்கள் எதற்காக அரசரின் திருமணத்தை பற்றி அவசரப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியாதா என கண்ணம் கொள்ளிய சிரித்தாள் அங்கையர்கண்ணி. ஏன், உனக்கு மட்டும் இல்லையோ என அவளது கன்னத்தில் மெல்ல தட்டி அவளை தன் பக்கமாக இழுத்து அணைக்க முயன்ற அவளது பிடியிலிருந்து மெல்ல நழுவினாள் அங்கையர்கண்ணி. மீண்டும் அத்தியாயம் 6 சந்திக்கலாம். நன்றி.